ஹலோ வியூவர்ஸ், இது ஏபிரிஸ்பேர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு ஒயிட் கலர் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமோவோட டவர் ஸ்பீக்கரு. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் போட்டேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போட்டு 4 நாள் 5 நாள் கழித்து தான் உங்களுக்கு அது வந்து நோட்டிஃபிகேஷனில் வருது. அதுக்கப்புறமேட்டு தான் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான அஃபோர்டபுளான ப்ராடக்ட் வரும்போது நான் வந்து வீடியோ போடுறேன்னா அது உடனே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உடனே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஜாமோ ஸ்பீக்கர் வந்து கிளிப்ஸு அண்டு ஜாமோ, ஸோ இதெல்லாமே வந்து ஒரே சேம் பிராண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கிளிப்ஸில் கூட ஜாமோ இந்த ஸ்பீக்கரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பீக்கர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அப்படியே இந்த ஜாமோ S809 இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா S809. ஸோ ஜாமோ ஸ்பீக்கரில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரைவ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியும். பட்டு இதோட பேஸ் எஃபெக்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ எதற்காக இது வந்து நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லோ ஃப்ரீக்வன்சி நல்லா கொடுத்துருப்பாங்க. 37 வரைக்கும் நல்லா இறக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் லோ ஃப்ரீக்வன்சி வந்து நல்லாவே வந்து கேட்கும். நமக்கு ஈவன் சப்வூஃபர் கூட தேவை இருக்காது. ஒரு 10 இன்ச்சில் வரக்கூடிய சப்வூஃபரோட எஃபெக்ட்டு நமக்கு இந்த ஒரு டவர் ஸ்பீக்கர்லேயே வந்து கிடச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தரக்கூடியது ஜாமோவோட ஸ்பீக்கரு. ஸோ இதோட ஹை ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26K வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 37லேருந்து 26K வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்பீக்கரோட டெசிபிள், அதாவது சென்சிட்டிவிட்டி லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 90 dB வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 90 dB இருந்துச்சுன்னா தான் அந்த டீட்டெயிலிங் வந்து நமக்கு வந்து தெரியும். சப்போஸ் ஃப்ரண்ட்டில் நடக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு சென்டரில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருத்தர் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து திடீர்னு பேசுகிறாருன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர்லேருந்து அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கேட்கணும். ஸோ அதுக்கு அந்த சென்சிட்டிவ் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த சென்சிட்டிவ் லெவல் இருந்தாச்சா நம்ம கேலிப்ரேஷன் பண்ணும்போது கூட அதோட டெசிபிள் நம்ம 75 டெசிபிளுக்கு நம்ம செட் பண்ணும்போது இந்த 90 வரைக்கும் இருக்கிறனால இதிலிருந்து நமக்கு ஒரு டீட்டெயிலிங் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இதோட சென்சிட்டிவ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 dB வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து 2.83 வோல்ட்டுக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 2.83 வோல்ட் ஸ்பீக்கருக்குள்ளே வந்து பாஸ் ஆகும்போது நம்ம 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது 90 dB வந்து இது வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ எல்லா ஸ்பீக்கருக்குமே இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 2.83 வோல்ட்டு பார் 1 மீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பீக்கரில் எல்லா ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2.83 வோல்ட்டு பார் 1 மீட்டர் அப்படின்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இது வந்து 90 dB வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 டிரைவுமே வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் டிரைவ் தான். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு கூட நினைக்காதீங்க. 5 இன்ச் டிரைவு, பட் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடியது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் அப்படிங்கிற வந்து கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாலிஃபைபர் அப்படிங்கிற மெட்டீரியல். ஸோ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ட்வீட்டரை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச் டோம் ட்வீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சில்க் டோம் ட்வீட்டர் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து கிளாத் மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி கிளாத் மாதிரி இருக்கும். ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மில்க் ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. தென் ஜாமோ பிராண்டை பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்லாட். இது வந்து அந்த ஹோல் ஸ்பீக்கரில் ஹோல் இருக்கும் பார்த்திங்களா? ஸோ அந்த ஹோல் தான் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹோலுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால எஃபெக்ட் வந்து நமக்கு ரியரில் வந்து போகாது. ஒவ்வொரு ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கிளிப்ஸ் ஸ்பீக்கர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியரில் கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி செவுத்தோடு நீங்கள் வந்து அணைச்சி வைக்க முடியாது. உங்கள் வீட்டில் இப்போ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி செவுத்தோடு வச்சு அணைக்க முடியாது. இந்த ஓட்டை வந்து பேக் சைடில் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி செவுத்தோடு வச்சு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இந்த மாதிரி செவுத்தோடு வச்சு அணைச்சிட்டிங்கன்னா எஃபெக்ட் வந்து வெளியில் வராது. ஏன்னா அது சீல்டு மாதிரி ஆகிடும். ஓகேவா? நீங்கள் அதை அடைச்சிட்டிங்கன்னா. ஸோ அதனால் ரியர் போர்ட்டை விட ஃப்ரண்ட் போர்ட்டு தான் எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இடம் ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னா நீங்கள் சவுத்தோட கூட இந்த ஸ்பீக்கர் வந்து அணைச்சி வச்சுக்கலாம். தென் டெப்த்துமே வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஏன்னா 5 இன்ச் ஸ்பீக்கர் அப்படிங்கிறனால இதோட வித்து இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 7 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வித்து வந்து அவ்வளோதான் இருக்குது. தென் டெப்த்தை பாருங்கள், டெப்த்துமே ரொம்ப சிறுசு தான். அதிகபட்சம் இந்த டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் இருக்கும்.
ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஸ்பேஸில் கூட ஈஸியாக நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஹைட்டு தான் வரும். ரொம்ப பெரிய டவர்லாம் கிடையாது, 3 அடி ஹைட்டு தான் இருக்கும். தென் இதோட ரியர் பாகத்தை இப்போ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ரியர் பாகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீல்டு டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால. ஸோ இதில் வந்து 2 ஸ்பீக்கர் டெர்மினல் வரும். ஒன்று வந்து மெயின் ஸ்பீக்கர் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டால்பி அட்மாஸ் எனேபிள்டு டவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸோட ஸ்பீக்கருமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கரு. ஸோ இதுக்கு சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இதன் வழியாக போகும். இந்த இருக்குது பார்த்திங்களா, நம்ம அங்கே கீழே கொடுக்குறது, கீழே சப்ளை கொடுக்குறது. ஸோ இந்த இதில் வந்து லைனை உள்ளே கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை நம்ம மேலே மாட்டும் போது இதன் வழியாக உள்ளக சப்ளை வந்து போகும். ஸோ அதற்கு உண்டான லைன் தான் கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கிரில்லில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கிரில்லு. ஸோ இதற்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டைப்பில் தான் வரும். ஸோ அதோட கிரில்லு வந்து உள்ளே கிடக்குது, பாக்ஸ்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 2 ஸ்பீக்கருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கரு, கன்ஜஸ்டடான ஒரு இடத்துக்கு நல்ல சூப்பரான ஸ்பீக்கர் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீக்கர் வேணும்னு நினைக்கிற ஹார்ட் பையர்ஸ் தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9842019877. ஏபி ரிசீவர் வந்து அடிக்கடி ஹீட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்காக நம்ம இந்த மாதிரி ஏபி ரிசீவருக்கு உண்டான ஃபேன் வந்து ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்கு கிடையாது, இது வந்து அலுமினியம் மெட்டல் பாடி. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட 900 கிராம் வரும், 1 கிலோவுக்கு நெருங்கி வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஏவி ரிசீவர்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்படி வச்சிட வேண்டியதான். இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு டைரெக்டாக வந்து கரண்ட்டில் வந்து சொருவிட வேண்டியதான். இதுக்கு வந்து அடாப்டர் எதுவுமே வந்து தேவையில்லை, டைரக்ட் கரண்ட்டு 230 வோல்ட் அப்படியே கொடுக்க வேண்டியதான். ஸோ இதை என்ன பண்ணோம்னா, ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஹீட் ஆகுது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா இதுக்குள்ளேருந்து ஹீட்டை உள்ளேருந்து எப்படி வெளியே தள்ளிடும் நமக்கு. ஓகேவா? ஒரு ஆக்சுவலாக ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு ஹைட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு ஹைட்டு வரும். இது டோட்டலாக இது ரெண்டும் சேர்ந்து இது வந்து 5 இன்ச்சு ஹைட்டு வரும். டோட்டலாக இதோட ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 3000 ஆர்பிஎம் வரும். ஸோ இது போட்டிங்கன்னா ஏவி ரிசீவர் வந்து அவ்வளோவா வந்து ஹீட் வராது. ஸோ இந்த புஷ் வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இதுதான் ஏவி ரிசீவர் மேலே இப்படி வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹைட்டு கொடுத்தோம்னா தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் அப்படியே நமக்கு வந்து வெளியே சக் பண்ணி தள்ளிவிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி புஷ் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ வேணுங்கிறவங்க என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9842019877. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.